ஜூன் 14 திருச்சியில் மதச்சார்பின்மை காப்போம் மக்கள் எழுச்சி பேரணி முனைவர் தொல் திருமாவளவன் அழைக்கிறார். Holidays-நாலே அது நம்ம GT Holidays தான். South India's #1 travel brand. Periyar Maniamma Institute of Science and Technology, Thanjavur. Mechanical engineering with specialization in energy engineering, robotics and industrial automation. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் முன்னாள் பாமகவின் இளைஞரணி செயலாளரும் இந்நாள் அனைத்து மக்கள் கட்சியின் அரசியல் கட்சியின் தலைவருமான ராஜேஸ்வரி பிரியா அவர்கள். வணக்கம். 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 காலையில் செய்தியை பார்த்துருப்பீங்க. ராமதாஸ் அவர்கள் ஒரு பரபரப்பான குற்றச்சாட்டை அன்புமணி மீது வச்சிருக்காரு. அன்புமணி மீது மட்டும் இல்லை, அவங்க மருமக மீதும் வச்சிருக்காரு. கிட்டத்தட்ட ஒரே தீர்வு, நான் சொல்றதெல்லாம் கேட்கணும், தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை அப்படிங்கிறாரு. நீங்கள் ஆல்ரெடி பல ஆண்டுகள் அங்கே ட்ராவல் பண்ணியிருக்கீங்க, முக்கிய பொறுப்பில் வேற இருந்திருக்கீங்க. எப்படி பார்க்குறீங்க இந்த விவகாரத்தை? கிட்டத்தட்ட ஒரு 15-20 நாளாக தொடர்ந்து ராமதாஸ் அவர்கள் இதை பற்றி பேசிகிட்டே இருக்காரு. நீங்கள் கவனிச்சுட்டு வந்திருப்பீங்க. என்ன சொல்ல விரும்புறீங்க? அதாவது பாட்டாளி மக்கள் கட்சி அப்படிங்கிறது உருவாக்குனவர் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் தான். அப்படி இருக்கும்போது அவருடைய மனநிலை இந்த அளவுக்கு மோசமான மனநிலைக்கு தள்ளப்பட்டு இவ்வளவு விஷயங்களை பொதுத்தளத்துல வெளிப்படுத்துற அளவுக்கு வந்திருக்குன்னா அது நான் ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையா இருக்கு. இப்ப பழகினவங்களுக்கு போது மனவேதனை தான் இருக்கு. அரசியல் கட்சி இது எல்லாவற்றையும் கடந்து எல்லோருமே மனிதர்கள் தானே. அந்த ஆங்கிள் நடந்துகிட்டாதான் அதுக்கு அப்புறம் தான் மக்கள் சேவை செய்ய முடியும். முதல்ல ஒரு நல்ல மனிதரா நாம இருக்கணும். அப்படி பார்க்கும்போது அவரோட வயதுக்கும் அவருடைய அனுபவத்துக்கும் அந்த கட்சியை உருவாக்குவதற்கு அவர் போட்ட எஃபோர்ட், அவரு எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சு கிட்டத்தட்ட பல்லாயிரக்கணக்கான கிராமங்களுக்கு போய் தங்கி நடந்து போய் வெயில் மழை இதெல்லாம் பார்க்காம சிரமப்பட்டு உருவாக்கிய ஒரு கட்சி தானே. அப்ப அவருக்கு இடத்துல இது மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்திருக்குங்கிறது வேதனையா இருக்கு எனக்கு. அதான் 96,000 கிராமம் நான் போயிட்டு வந்திருக்கேன், ட்ராவல் பண்ணியிருக்கேன். என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் 46 ஆண்டு காலமாக நான் இந்த கட்சியில் முக்கிய ஒரு பொறுப்பில் நிறுவன தலைவராக நான் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் 2-3 வருஷம் தான் நான் முக்கிய இதில் இருப்பேன். அதுக்கப்புறம் எல்லாமே அன்புமணி தான் அப்படின்னும் இன்னைக்கு செய்தியாளர் சந்திக்கும் போது சொல்கிறாரு. இன்னைக்கு செய்தியாளர் சந்திக்கும் போது சொன்னதாக இருக்கட்டும், அல்லது கடந்த வாரங்கள் அவர் சொன்னதாக இருக்கட்டும், இப்போ பேசின விஷயத்தெல்லாம் அவர் முன்னாடி சொல்லியிருக்காரா அங்கே கட்சிக்குள்ள? ஏன்னா அவரே சொல்லிட்டாரு, இதுக்கப்புறம் நீங்க சொல்லாம இருந்தாலும் ஒன்னும் அவர் கோச்சுக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். இல்ல கோச்சுக்கிறதுக்காக இல்ல. அப்ப இருக்கும்போது நேரடியா சொல்லாம சுற்றி உள்ளவர்கள் சரியில்லை, சுற்றி உள்ளவர்கள் இந்த மாதிரி அன்புமணி பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நிறைய எங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கும் போதெல்லாம் தெரிவிச்சிருக்காங்க. அப்ப நேரடியாக அன்புமணி அவர்களே குறை சொன்னதில்லை. ஏன்னா நான் உண்மையதான் சொல்லணும். இந்த இடத்துல எனக்கு எந்த விதமான வெறுப்பு விருப்பு இதெல்லாம் இடத்துக்கு இடமே இல்ல. இன்னைக்கு இல்ல, நீங்க யார் பக்கம்? ராமதாஸ் பக்கமா அன்புமணி பக்கமா? இது நல்ல கேள்வி. ஆக்சுவலா எனக்கு இவங்க பக்கம் இருக்கணும் அவங்க பக்கம் இருக்கணும் அப்படிங்கிற அவசியமான இடத்தை விட்டு நான் வெளியில வரல. இல்ல, நீங்க கட்சிக்குள்ள இருக்கும்போது யாரோட ஆதரவாளர்? இல்ல வெளியில யார் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணா? இல்ல கட்சிக்குள்ள இருக்கும்போது ஆதரவாளர் அப்படின்னா எனக்கு முக்கிய பதவி கொடுக்கப்பட்டதெல்லாம் திரு அன்புமணி அவர்களாலதான். அதன் பிறகு அரசியல் அப்படிங்கிற விஷயத்த ஆழமாக உற்று கவனிக்கும் போது ஒரு அரசியல் ஆசானா பார்க்கணும்னா அது திரு ராமதாஸ் ஐயா அவர்களை தான் பார்க்க முடியும். அவருடைய எல்லாரு கூடயும் பழகக்கூடிய குணமா இருக்கட்டும், கட்சியில கடைமட்டத்துல இருக்கக்கூடிய ஒரு தொண்டரை கூட ஒரு குடும்ப உறுப்பினர் போல ட்ரீட் பண்ணுவாரு. அவங்க உறவினர்களை விசாரிக்கிறது எல்லாமே, அதெல்லாம் அந்த அரசியலை கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கும் போது கண்டிப்பாக அது ராமதாஸ் ஐயா அவர்களது அவர்கிட்ட தான் கத்துக்கிட்டோம். நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். மக்கள் பணியா இருக்கட்டும், துணிச்சலா இருக்கிறது, என்ன மோட்டிவேட் பண்ணதா இருக்கட்டும், நான் மேடைகள்ல பேசும்போது ரொம்ப அருமையா பேசுறீங்கம்மா அப்படிங்கறது என்ன என்கரேஜ் பண்ணதெல்லாம் திரு ராமதாஸ் ஐயா அவர்கள் தான். அதுதான் தலைமை பண்பு. அந்த தலைமை பண்பு நீங்க சொல்லக்கூடிய அந்த தலைமை பண்புங்கிறது அன்புமணிட்டு இல்ல, ராமதாஸ் இருந்தது, அன்புமணிட்டு இல்ல. ஏற்கனவே அவருக்கு தலைவர் பொறுப்பு வழங்கப்பட்ட போது நான் என்னுடைய கருத்தா சொன்னேன். இப்ப என்னுடைய கருத்தை சொல்லும் போது அது மற்றவர்களுக்கு நான் ஏதோ அங்க இல்ல அப்படிங்கறதுனாலயோ அல்லது வேற ஏதோ எனக்கு ஏதோ அவங்களுக்கும் நமக்கு ஏதோ ஒரு பொறாமையோ போட்டியோ சண்டையோ அப்படிங்கிற மாதிரியான வடிவத்துல வெளியில பாக்குறாங்க. ஆனா ராஜேஸ்வரி பிரியாவை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு நல்ல மனிதராக முதல்ல வாழணும்னு நினைக்கிறவன். அரசியல் கட்சிங்கிறத தாண்டி நல்லா இருந்தா நல்லா இருப்பாங்க, நல்லா இருப்பாங்க, திறமைசாலினா திறமைசாலி, திறமை இல்லாதவங்கன்னா திறமை இல்லாதவர்கள், தகுதி இருந்தா தகுதி இருக்கு, தகுதி இல்லைன்னா தகுதி இல்லை, அவ்வளவுதான். நம்ம மனசுல என்ன இருக்கோ அதை வெளிப்படையாக தைரியமாக சொல்லக்கூடிய ஆள் தான் நான். நீங்களும் பார்த்திருப்பீங்க, நிறைய நம்ம கலந்துரையாடல் பண்ணியிருக்கோம்.
அப்பவே நான் சொன்னேன், அவருக்கு தலைமை பண்பு இல்ல, அவரால வந்து நிர்வாகத்தை சரியாக எடுத்து சொல்லக்கூடிய அளவுக்கு அவர்கிட்ட சில விஷயங்களை இன்னும் மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்படிங்கறத நான் ஆரம்ப கட்டத்துல இருந்தே வலியுறுத்திட்டு இருக்கேன். இல்ல இன்னைக்கு ஐயா அன்புமணி உழைக்க மாட்டேங்கிறாரு, உழைப்பு இல்ல அப்படிங்கிறாரு. இப்போ ஒரு நாளைக்கு வந்து கிட்டத்தட்ட நான் நேத்து 300 பேரை வந்து சந்திச்சேன், அதுக்கு முந்தின நாள் வந்து 700 பேரை சந்திச்சேன். இப்போ யாராவது ஃபோன் பண்ணா நான் தான் எடுத்து பேசுவேன், மற்றவங்களாம் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, நான் தான் எடுத்து பேசுவேன் அப்படிங்கிறாரு. இப்போ அந்த மனப்பாங்கு, அந்த ஒரு பக்குவம், இந்த மாதிரி மக்களை வந்து சந்திக்கிறது, அதுல இருந்தெல்லாம் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் பண்ணிட்டு இருந்தாரோ கொஞ்ச நாளாவே. இல்ல இல்ல அதுதான் அது வித்தியாசம். என்னன்னா அவங்க வந்து அவங்களையே மாஸ் லீடரா நினைச்சுக்கிட்டு அவங்க எட்ட முடியாத உயரத்துல இருக்கிறதா ஒரு உலகத்துக்கு போய்கிட்டு நேரடியா யாரும் வந்து பார்க்க முடியாத அளவுக்கு அப்படி ஒரு தோற்றத்தை உருவாக்கி தான் திரு அன்புமணி அவர்கள் அரசியல் செஞ்சுட்டு இருந்தாங்க. அததான் நான் விளக்கப்படுத்துறேன். ராமதாஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க யார் வேணாலும் போகலாம், இந்த டைமுக்குள்ள வாங்க அல்லது இந்த டைம்ல போன் பண்ணுங்க, என்னுடைய லேண்ட்லைன் நம்பருக்கு யார் வேணாலும் போன் பண்ணலாம் வாங்க. அதனால அவருடைய அரசியல் வேறு, இவருடைய அரசியல் வேறு. உழைக்கிறது அப்படிங்கிறது ரெண்டாவதுங்க. முதல்ல அரசியல்னா என்ன அப்படின்னா எல்லாரையும் சமமா பார்க்கணும். நீங்க வந்து பிரிவினை ஏற்படுத்தியோ வேற்றுமையை உருவாக்கியோ ஒரு தொழிலதிபரா இருக்காங்க, அவங்க நிர்வாகியா இருந்தா அவங்க ஒரு மாதிரி பாக்குறதோ, வசதியில குறைவாக இருந்தா அவர்களை வேற மாதிரி பாக்குறதோ, இது மாதிரியான ஒரு பார்வையை அவர் பாக்குறத எல்லாருக்குமே தெரியும். இப்ப நான் ஒன்னும் புதுசா சொல்லல, அது கட்சியில உள்ளவங்களுக்கே தெரியும். உண்மையா சொல்ல போனா பாட்டாளி மக்கள் கட்சியில இந்த பேட்டியே நான் கொடுக்கறது எவ்வளவோ நடந்த பிறகுதான் நான் இதுக்கே நான் சம்மதிச்சேன். காரணம் என்னன்னா இந்த இடத்துல ஒரு நபர் நொந்து போய் அவருடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தும் போது அவர் பக்கம் நின்னு ஒற்றுமையாக செயல்படுவதற்கு நிக்க வேண்டியவங்க எல்லாருமே இன்னைக்கு சுயலாபத்திற்காக ஒருவேளை ஒரே அணியில போய் நின்னுகிட்டு இவர் மனசை இன்னும் காயப்படுத்துறாங்களோ அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் எனக்குள்ள இருக்கு. ஏன்னா என்னதான் நான் ஒரு மாநில இளைஞரணி செயலாளராக ஒரு கட்சியில இருந்திருக்கேன், அவங்க கூட நம்ம வந்து டிராவல் பண்ணிருக்கோம், பயணம் செஞ்சிருக்கோங்கும் போது திரு ராமதாஸ் ஐயா அவர்கள் கிட்டத்தட்ட 85 வயசு கடந்து செல்றாங்க. அந்த வயதுல இந்த அளவுக்கு அவங்க மனதை ஏன் காயப்படுத்தணும்? எல்லாருமே அந்த கட்சியில உள்ள நிர்வாகிகள் அனைவருமே உண்மையாக சொன்னா நிர்வாகிகள் வேண்டுமென்றால் அவர்கள் பக்கம் இருக்கலாம், ஆனா வாக்கு வங்கி அப்படிங்கிறது கண்டிப்பாக திரு ராமதாஸ் ஐயா அவர்கள் பக்கம் தான் இருக்கும். ஏன்னா ஏன் வந்து நிர்வாகிகள் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, இன்க்ளூடிங் பாலு உட்பட வந்து பார்த்தீங்கன்னா நேற்று செய்தியாளர் சந்திப்புல பேசுறாரு, நேற்று அன்புமணி தனிப்பட்ட முறையில் ஒரு டிஸ்கஷன் பண்றாரு, புதுதாக பாலு இருந்த இடத்துல வேற ஒரு நபரை போடுறாங்க கோபுன்னு சொல்லி, வழக்கறிஞராக இருக்கிறாரு, அவர் வந்து வழக்கறிஞராக இருக்கிறது கூட தகுதி கிடையாதுன்னு அன்புமணி சொல்றாரு. அப்போ கட்சியை 46 வருஷமா தொடர்ந்து நிறுவன தலைவராக டிராவல் பண்ணிருக்கக்கூடிய ராமதாஸுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை முழுக்க முழுக்க அன்புமணிக்கு கொடுக்கப்படுது. இப்ப நீங்க சொன்னது மாதிரி அவரை வருத்தப்பட வச்சுட்டாங்க, காயப்படுத்த வச்சுட்டாங்க. ஏன் இன்னும் சொல்ல போனா அவர் அழுதுட்டேங்கிறாரு, 7 வருஷத்துக்கு முன்னாடியே எனக்கு இந்த இது தோணுச்சு, செய்தியாளர் சந்திக்கும் போது இன்னைக்கு கூட ஒரு சில இடங்கள்ல அவருடைய அந்த குரல்ல இது நம்ம பார்க்கும்போது அந்த தடுமாற்றம் தெரியுதே. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. அதாவது நேற்று கூட திரு வழக்கறிஞர் பாலு அவர்கள் பேசும்போது சொல்றாரு, நிறுவனராக அவர் செயல்படுவார் அப்படிங்கிறாரு. அப்ப அந்த இடத்தையெல்லாம் நோட்டீஸ் பண்ணா உருவாக்குனவரை செயல்படுவார்னு சொல்றதுக்கு யாருக்கு உரிமை இருக்கு? நாமளே ஒரு விஷயத்த உருவாக்குனவங்களை அவர் இப்படி செயல்படணும், அவர் இப்படிதான் இருக்கணும், இந்த எல்லையை தாண்டக்கூடாது, இதுக்கு மேல அவர் வரக்கூடாதுன்னு சொன்னா எங்கேயாவது இந்த நியாயம் செல்லுமா? எங்கேயாவது எந்த எந்த இடத்துலயாவது இது பொருந்துமா? ஒரு பொருளையோ ஒரு விஷயத்தையோ ஒரு அமைப்பையோ உருவாக்குனவர்களுக்கு இல்லாத உரிமை புதிதாக வந்தவர்கள் அவங்க இப்படிதான் இருக்கணும்னு சொல்றது வந்து எப்படி மக்கள் உங்களை இனிமே மேலும் நம்ப போறாங்கிறது தான் எனக்கு கேள்விக்குறியா இருக்கு. நீங்க இந்த இடத்தையே இவர்களுக்கே நீங்க இந்த அளவுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம அழவே வச்சுட்டாங்க. நீங்க சொன்னது போல குரல் நடுக்க மட்டும் இல்லாம கண்ணீரும் விட்டு மனவேதனை அடைஞ்சிட்டாரு, பர்சனலா நிறைய ஷேர் பண்ணிட்டாரு, நிறைய சொல்லிட்டாரு. இதெல்லாம் வந்து வேற யாராவது சொன்னா பாமகவினருக்கு வேறு விதமா இருந்திருக்கும். இது ராமதாஸ் ஐயா அவர்களே சொன்னதுனால உண்மை என்னன்னு எல்லாருமே புரிஞ்சுக்குவாங்கன்னு நினைக்கிறேன். நானே இதற்கு முன்பு உள்ள பேட்டிலாம் நான் தெரிவிச்சிருந்தேன், என்னென்ன சொன்னனோ அது அப்படியே ராமதாஸ் ஐயா அவர்கள் சொல்லியிருந்ததை நீங்க கவனிச்சிருக்கலாம். ஏன்னா அங்க வந்து பொருளாளர் கொடுக்கணும், எனக்கு பொருளாளர் கொடுக்க வேண்டும் என்பதுதான் ராமதாஸ் ஐயா அவர்களுடைய விருப்பமா இருந்துச்சு. அந்த விருப்பத்தை அதை நிறைவேற்றல. இன்னும் அரசியலா பார்க்கும்போது என்ன கூட ஒதுக்கி வச்சு ஓரமா வைக்கணுங்கிற ஒரு எண்ணம் திரு அன்புமணி அவர்களிடம் வந்துட்டுங்கிறதை நம்ம உணர தொடங்குவேன். நிறைய இருக்கு, இதெல்லாம் அரசியல்ல வந்து சாதாரணமா நடக்கக்கூடியதுதான்.
ஆனா இந்த அளவுக்கு ஒரு நிறுவன தலைவராக இருக்கிறவங்களுக்கே இப்படி நடக்குது அப்படிங்கும் போது ஏற்றுக்கொள்ள முடியல. ஏன் என்ன நினைக்கணும், இன்னும் குறுகிய காலம் தானே, இவங்க என்ன சொல்றாங்களோ அதுபடி கேட்டு நடந்துக்குவோம். என்ன தப்பு அதுல? ஒண்ணும் தவறு இல்லையே. சரி, நீங்க தலைவரா இருக்கணுமா, இருந்துட்டு போங்க, நீங்க என்ன சொல்றீங்களோ கட்சிக்காக உழைப்போம்னு சொல்லி உழைக்கலாமே, அதுல தவறு. இப்ப நான் பேசுனேன்னா, நான் வேற ஏதாவது நிறைய விஷயங்கள் நான் மக்கள் பணி செய்யும் போது கீழே வந்து பாமகவினர் சொல்லுவாங்க, உங்களை அடையாளப்படுத்தியதே பாமக தான் அப்படின்னு போடுவாங்க. நான் கேட்க, திரு அன்புமணி அவர்களை அடையாளப்படுத்தியது யாரு? அடையாளப்படுத்தியது யாரு? ராமதாஸ் அவர்களுடையது தானே. இல்ல, இன்னைக்கு அவர் சொல்றாரு, என் கைய வச்சுக்கிட்டு என் கண்ணை நான் குத்திக்கிட்ட மாதிரி இருக்கு, அதுதான் அவமானப்படுத்திட்டாங்க அப்படிங்கிறாரு. இதை விட எக்ஸ்ட்ரீமா எப்படிங்க சொல்ல முடியும்? என்ன வந்து நான் தெய்வமா நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட நெஞ்சில மிதிக்கிறாங்க. இதை விட வேற என்ன வார்த்தைகள்ல அவருடைய மன வேதனையை அவரால் வெளிப்படுத்த முடியும்? இத உண்மையாகவே இந்த கட்சியில உள்ள நிர்வாகிகள் எல்லாம் வந்து இந்த அளவுக்கு ஐயா பேசுறாங்களேன்னு சொல்லிட்டு அவங்க வருத்தப்படுறாங்களா படலையாங்கிறதான் எனக்கு நினைச்சு கூட விசுவாசம் பூரா அன்புமணிட்ட இருக்கோ? அந்த விசுவாசம் எதற்கான விசுவாசமா இருக்கும்? ஒரு பதவிக்கா, சீட்டுக்கா, அடுத்து தங்களுடைய அரசியல் லாபத்துக்காகவா? எதுவா இருந்தாலும் அது சுயநலத்திற்கானது தானே. நீங்க ஒரு கட்சியோ அந்த கட்சியை உருவாக்கியவரையோ நீங்க உண்மையா நேசிச்சிருந்தீங்கன்னா இந்த அளவுக்கு அவர் மனது துன்பப்படும்படி நீங்க நடந்திருக்க மாட்டீங்க. உங்களுக்கு கூட்டத்துக்கு அழைப்பு கொடுக்கும் போது நீங்க வராம இருந்திருக்க மாட்டீங்க. அப்ப அதையெல்லாம் நீங்க நிராகரிச்சுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா, இதையும் சொல்றாரு, நிர்வாகிகள் என்ன சந்திக்க கூடாதுங்கிற கட்டளைய அன்புமணி இடுறாரு அப்படிங்கும் போது அவருடைய தலைப்பண்பு இதுலயே தெரியுது பாருங்க. இல்ல, இப்ப நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல, இப்போ ஆல்ரெடி வந்து இந்த மாதிரி அவர் கட்டளை போட்டிருக்காரு அப்படிங்கிற செய்திகள்லாம் கூட வந்துச்சு. இன்னுமே அன்புமணி வந்து இவ்வளோ பிரஸ் மீட் கொடுத்து, இந்த முறையா இருக்கட்டும் அல்லது கடந்த முறையா இருக்கட்டும், நீ ராமதாஸை சந்திக்க போகக்கூடாது அப்படிங்கிறத அவரு சொல்லிட்டே இருக்கிறாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? அதனாலதான் யாரும் வரமாட்டேங்கிறாங்க. இல்ல, அது நான் நினைக்கிறது வெளிப்படையாக தெரிஞ்ச விஷயம் போலதான் ராமதாஸ் ஐயா அவர்களே சொல்லிட்டாங்களே, என்ன சந்திக்க கூடாது போட்டிருக்காங்க. இல்ல, அடிப்படையில அன்புமணி இல்ல, அடிப்படையில நான் ஒரு புரிதலுக்காக கேட்கிறேன், நீங்க கட்சியில டிராவல் பண்ணனால கேட்கிறேன், நீங்க ரொம்ப டீட்டெயிலாவும் போவேனா, அடிப்படையில அன்புமணி எப்பேற்பட்டவர்? இது அதாவதுங்க, படித்தவருங்க, நாலேஜ் இருக்குங்க. நாலேஜ் அப்படிங்கிறது புத்தக அறிவு அப்படிங்கறதன் மூலமாக நாலேஜ் இருக்குங்க. அதை கடந்து அரசியலுக்கான ஒரு புரிதலோ, அரசியலை வழிநடத்தக்கூடிய தலைமை பண்போ, மக்களுக்கான நலத்திட்டங்களையோ அல்லது நலங்களையோ அதெல்லாம் செய்யற அளவுக்கு ஒரு புதுசா திங்க் பண்றதுக்கு கெப்பாசிட்டினா எங்கேயோ ஏதோ ஒரு கண்ட்ரில எங்கேயோ நடக்கிற ஸ்கீமை கொண்டுட்டு வர்றதுக்கு பேரு கிடையாது. மக்களோடு மக்களாக இணைந்து அவர்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியவன் தான் நல்ல தலைவனாக இருக்க முடியும். அதெல்லாம் அவருக்கு தெரியாதுங்க. அவர் எப்படிப்பட்ட ஒரு ஈஸியா ஒரு வாய்ப்பு, அப்பா வந்து ஒரு கட்சி நல்லா பண்ணி வச்சிருக்காங்கன்னா அதுல வந்து அவங்க வந்து முக்கிய இடத்துக்கு ரொம்ப சுலபமா வந்துடுறாங்க. அங்க திறமையை வெளிப்படுத்துறதுக்கோ அவங்க வந்து ஜெயிச்சு காட்டணுங்கிற ஒரு இடமும் அங்க இல்ல. யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா பதிலே சொல்ல முடியாது. அவங்க யாருமே இல்லாத ஒரு பேக்ரவுண்ட்ல இருந்து வந்திருந்தாதான் அவங்க யாருன்னே சொல்ல முடியும். கட்சிக்கான கான்ட்ரிபியூஷன் என்ன? இப்போ நீங்க சொல்றீங்கல்ல, அவங்க அப்பா ஆல்ரெடி வந்து கட்சியை தொடங்கினாரு, அதுக்கப்புறம் ஈஸியா பதவி கிடைச்சிடுச்சு, ஆல்ரெடி ஒரு கட்டமைப்பை இங்க உருவாக்கி வச்சிருந்தாரு, அதனால வந்து மத்திய அமைச்சர் வரைக்கும் அவர் வந்து டிராவல் பண்ணி வந்துட்டாரு. இப்போ அரசியல் ரீதியா அவர் எந்த மாதிரி அணுகுமுறையை அவர் கையாடுறாரு? எது வந்து ராமதாஸ் சொல்ற மாதிரி கட்சி தொய்வாயிட்டு இருக்கு, அதை நான் ஃபீல் பண்றேன், இவர் தலைமை போனதுக்கு அப்புறம் அதிகமாயிடுச்சு, அதை சரி செய்யறதுக்காக தான் நான் அடுத்த தேர்தல் வரைக்கும் நான் தலைமையே இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றேன் அப்படிங்கிறாரு. உண்மைதானே. இப்ப வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சி அப்படிங்கிறதுல இருந்து வெளியில வந்துட்டு திரும்ப இப்ப போராடிதான் இப்ப மாம்பழ சின்னத்தையே வாங்கணும். இன்னொரு தேர்தல்ல அவங்களோட நிலை இதே போல தொடர்ந்துச்சுன்னா அந்த மாம்பழ சின்னம் இவர்களுக்கு கிடைக்காம போயிடும். அப்ப அந்த இவர் எடுத்திருக்கக்கூடிய ராமதாஸ் ஐயா அவர்கள் சொல்றது முழுவதும் உண்மைதானே. ஒரு விஷயத்த அவரோட எக்ஸ்பீரியன்ஸ்க்கு கரெக்டா சொல்றாரு, அதுல ஒண்ணும் தவறே கிடையாது. ஏன்னா இவர்கிட்ட தலைவரை கொடுத்து அதை இம்ப்ரூவ் பண்ணல, எந்த விதமான ப்ரோக்ரஸிவுமே காட்டல அப்படிங்கறத நிரூபிக்க முடியும் அவரால. அதை நிரூபிச்சுட்டு இல்ல எனக்கிட்ட கொடு அப்படின்னு கேட்கறதுல ஒண்ணும் தவறே கிடையாது. ஏன்னா அந்த உழைப்புன்னு சொல்றதோ இதெல்லாம் வந்து புதுசா வராதுங்க. நீங்க இப்ப நடைபயணம் போறேன், இப்பதான் நான் வந்து தொடங்குறேன், இந்த மாதிரி எல்லாரையும் வாங்க கூட்டுறது, இதெல்லாம் வந்து ஒரு போட்டியா பண்ணும்போது ஒரு சுறுசுறுப்பா இருக்க மாதிரிதான் இப்பதான் காமிச்சுக்கிறாங்களே தவிர ஃப்ரம் த பிகினிங் இவங்களுக்கு கிடைக்கப்பட்ட வாய்ப்பை வந்து சரியா வேகமா துரிதமா கரெக்டா பயன்படுத்தி இருந்தா இந்நேரம் அந்த கட்சியுடைய நிலையும் வேறையா இருந்திருக்கும். ராமதாஸ் ஐயா அவர்களும்
மகிழ்ச்சியோட இருந்திருப்பாரு. அவருக்கு எங்க வருத்தம் தொடங்குது? நாம உருவாக்கியது மிகவும் கீழே போயிட்டு இருக்கே, இந்த பாதாளத்துல போயிட்டு இருக்கு இந்த கட்சிங்கும் போது ஒரு ஆதங்கம் ஏற்படும் போது, இப்ப அவருக்கு கட்சியா மகனா அப்படின்னு பார்த்தா கட்சிக்கும் மக்களுக்கும் அதிக பிரியாரிட்டி கொடுக்குறாரு. எனக்கு மகன் அப்படிங்கிறத விட எனக்கு கட்சிக்கும் மக்களுக்குமா தான் நான் 46 வருஷமா உழைச்சிருக்கேன். என்னுடைய உழைப்பு வீணா போயிடக்கூடாதுங்கிற இடத்துல ரெண்டையும் வச்சு பார்க்கும்போது முதலிடத்தை கட்சிக்கு கொடுத்துட்டு தான் வெளிப்படையாக பல விஷயத்த ஓப்பனா சொல்றாரு. இப்ப அவர் ஓப்பனா சொன்ன பல விஷயத்த நினைக்கும் போது நீங்க அன்புமணி அரசியல் எப்படிங்கிறத தாண்டி அன்புமணி நல்லவரா கெட்டவரான்னு உங்களுக்கே ஒரு கேள்வி வந்துருது. அந்த அளவுக்கு வெளிப்படையாக சில விஷயத்த ராமதாஸ் ஐயா அவர்கள் சொல்லிட்டாரு. இப்ப இந்த உங்களுக்கு மட்டும் இல்ல மக்கள் எல்லோருக்குமே வந்திருக்கும் தானே. இல்ல இப்போ இந்த இடத்துல இன்னொரு விஷயம் நீங்க பேசும்போது என்னன்னா, சௌமியா அன்புமணியை அரசியலுக்கு வர வேண்டாம்லாம் நான் சொன்னேன். ஆனா வந்து கொண்டு வந்துட்டாங்க அப்படிங்கிற வருத்தத்தையும் அவர் சொல்றாரு. அது மட்டும் இல்லாம அவங்க குடும்பத்திலேருந்து வேற யாரும் வரக்கூடாதுன்னு நானே கடந்த காலத்துல வந்து சொல்லியிருக்கேன். பட் கால சூழல்னால நான் அன்புமணியை கொண்டு வந்தேன். இப்ப கடைசியா அவங்க மருமகளையும் நான் கொண்டு வந்தது எனக்கு உடன்பாடு இல்லதான் அப்படிங்கிறத இப்ப வெளிப்படுத்துறாரு. இது சொல்லி வேண்டிய ஒரு சூழலுக்கு நானே தள்ளப்பட்டேன் அப்படிங்கிறாரு. ஆமாங்க. அப்படி ஏற்கனவே கட்சி தொடங்கும் போதே குடும்பத்துல யாருமே வரமாட்டாங்கன்னு சொன்னவர் தான். கால சூழ்நிலையில குடும்பத்துல இருந்து அரசியலுக்கு வரக்கூடியதுனால அவங்க மகனை வந்து வர வச்சிருக்காங்க. தன்னுடைய குடும்பத்துல உள்ள பெண்கள் வந்து கட்சிக்குள்ள வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிற இடத்த அவர் எப்படி பாக்குறாருன்னா, அதுல வந்து பெண்கள் முன்னேற்றத்தை தடுக்கிறதோ பெண்கள் வெளியில வரக்கூடாதோ அதெல்லாம் கிடையாது. அதை கடந்து அவங்க ஒரு குடும்பமாவும் மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படின்னு சொன்னா எல்லாரும் அரசியலுக்குள்ள இருந்தா அந்த மகிழ்ச்சி இருக்காது. ஏன்னா எப்பவுமே ராமதாஸ் ஐயா அவர்கள் குடும்பத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பவர் தான். எல்லாரும் குடும்பத்தோட மகிழ்ச்சியா இருங்க, குடும்பத்தை பாருங்க, தொழிலை பாருங்க, அப்புறம் அரசியலை பாருங்க அப்படின்னு தான் அவருடைய அறிவுரை இருக்குமே தவிர என்னைக்குமே வேற மாதிரி எல்லாம் பேசுற ஆள் கிடையாது. ஏன்னா நான் ஒரு பெண்ணாக அங்க பயணிக்கும் போது எனக்கு அவர் கொடுத்த முக்கியத்துவம் அதெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும். நான் கட்சியிலிருந்து வெளியில வர்ற பேட்டியில கூட சொல்லியிருந்தேன், ராமதாஸ் நான் அப்பா என்றுதான் அழைத்தேன். என்னை வந்து ரொம்ப மரியாதையாக நடத்தினாங்கிறத நான் கிட்டத்தட்ட 7 வருஷத்துக்கு முன்னாடி வெளியில வரும்போது உள்ள பேட்டிலேயே நான் கொடுத்திருக்கேன். அந்த இடத்துல தன் குடும்பத்துல இருந்து வரும்போது அந்த குடும்ப மகிழ்ச்சி குறைஞ்சிருமோங்கிறதுனாலதான் அந்த காரணத்தை சொல்லியிருப்பாரு. அவங்க கேட்கல அப்படிங்கறத வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நிலை வந்திருக்கு, வெளிப்படுத்தி இருக்காரு. அதுல ஒண்ணுமே இல்லை. இப்ப நீங்க எதுவும் ராமதாஸ் அவர்களை சந்திக்கிறதா எதுவும் திட்டம் வச்சிருக்கீங்களா? நிறைய பேர் போய் சந்திச்சுட்டு வராங்க. ஆடிட்டர் குருமூர்த்தி, சைதை துரைசாமி அவங்கெல்லாம் போய் ஏதாவது சமரசம் பண்ண முடியுமா அப்படின்லாம் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு அவர் வெளிப்படையாகவே சொல்லிட்டாரு, இங்கேயும் சந்திச்சேன், நான் வந்து சென்னையிலயும் வந்து சந்திச்சு பேசினாங்க, அது மேட்ச் டிரால முடிஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. நீங்க எதுவும் சந்திச்சு ஆதரவு கொடுத்து அல்லது எதுவும் திட்டம் வச்சிருக்கீங்களா? நான் வந்து தொலைபேசியில பேசிட்டேங்க. ஐயா வந்து நலம் விசாரிச்சேன், உடல் நலத்தை பாத்துங்க ஐயா அப்படின்னு சொல்லி நான் அதான் சொல்றேனே, இது எல்லாவற்றையும் கடந்து அவரே ஒரு நண்பராக நாம் பழகிய ஒரு நட்பு அன்பு அதற்காக நாம வந்து இந்த சூழ்நிலையில அவர் இருக்கும்போது நம்ம பேசணும் அப்படிங்கிறது என்னோட மனசுக்கு தோணுது. நான் பேசினேன். அவரு பார்க்க வாங்கம்மா அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் விரைவில் பார்ப்பேங்க. அது அரசியல் நோக்கத்துல கிடையாது. அப்பார்ட் ஃப்ரம் தட் நம்ம பார்க்கலாம், அதுல ஒன்றும் தவறு இல்லை. அதனால நான் பாக்குறதுக்கு விருப்பமா தான் இருக்கேன். நான் கண்டிப்பாக ஒரு நாள் போய் ஐயா அவர்களை சந்திப்பேன். ராமதாஸ்கிட்ட நீங்க தொலைபேசியில பேசிட்டீங்க, அன்புமணிட்ட எதுவும் பேசுறதுக்கு முயற்சி எதுவும் நீங்க எடுக்கிறீங்களா? இல்ல 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 இல்லங்க, இல்ல எடுக்க மாட்டேன். ஐயா அவர்கள் தெளிவா சொல்லிட்டாங்க, யாரு அவங்க கேட்க மாட்டாங்கிறதுதான் உண்மை. அந்த யாரு பேச்சையுமே கேட்க மாட்டாங்கிற இடத்தினால முயலுக்கு 4 கால் அப்படின்னு நம்ம எல்லாம் சொன்னா அன்புமணி 3 கால்ன்று வரமே. அதாவதுங்க, நாமெல்லாம் ஒருத்தரை பத்தி கிரிட்டிசைஸ் பண்ணா அது வேற விதமா இருக்கும். பெற்ற தாயே வந்து இவ்வளவு ஆண்டுகளாக வளர்த்து எடுத்து இந்த நிலைமையை உருவாக்கி மத்திய அமைச்சராக்கி அரசியலுக்குள்ள கொண்டு வந்து இப்படிப்பட்ட நிலைமையில வச்சிருக்கும் போது அவர் வாயால அவரே சொல்றது வந்து எல்லாருமே ஏற்றுக்கொள்ளதானே வேணும். இதுல விட்டு கொடுத்து போறதும் ஈகோ இல்லாம இப்ப கடைசி வரைக்குமே எழுதி கொடுங்க அப்படின்னு அப்பாட்ட கேட்கும் போது அந்த அப்பாவோட மனம் எப்படி இருக்கும்? அப்ப நான் சொல்ற வார்த்தையை வந்து நம்பல அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குல்ல. இப்ப அவங்க பொறுத்த வரைக்கும் வயதானவர் அப்படி அந்த மாதிரியே யோசிக்கிறாங்க எல்லாருமே. அங்க வந்து உள்ள நிர்வாகிகளாமே வயதானவர் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு எவ்வளவு அனுபவமும் அவங்களோட ஆற்றலும் அதிகமா இருக்குங்கிறத உணருங்க. வயதானவர்கள் எதுவுமே செய்யக்கூடாது, பேரம்பேத்திய பார்த்துட்டு இருக்கணும், நீங்க வீட்டுல இருங்க அப்படின்னு சொல்றது வந்து எந்த முதியோர்களுக்குமே அது ஏற்றதா இருக்காது. ஏன்னா எல்லாருக்கும் வயதாக போகுது, யாரும் அந்த வயசு போறது இல்ல. ஈவன் தோ திரு அன்புமணி அவர்களும் வந்து ரொம்ப இளைஞர் கிடையாது. இன்னும் 3 வருஷம் ஆனா அவருக்கு 60 வயது, அதுவும் ஓய்வு பெறக்கூடிய வயதுதான் 60. அப்படி இருக்கும்போது
வயதை வந்து ஒரு காரணியாக கொண்டு அவர்களுடைய செயல்களை தடுக்க கூடாது. அவங்களால முடியுமா அப்ப செய்யுங்க, உங்களால இதுல தலைவரா இருந்து செயல்பட முடியுமா அப்ப நீங்க செயல்படுங்க, நீங்க சொல்றத நாங்க கேட்கிறோம்னு சொல்றதுல என்ன தவறு இருக்கு? என்னதான் தவறு இருக்கு? இல்ல என்னதான் அவரை தடுக்குது? இல்ல நான் இன்னும் வெளிப்படையாவே கேக்குறேன். இப்போ இந்த பிரச்சனையெல்லாம் தாண்டி வேற ஏதோ உள் பிரச்சனை வேற ஏதோ இருக்கோ? ஒருவேளை சொத்து பிரச்சனை அல்லது வேற எதுவும் பிரச்சனை இது உள்ள போயிட்டு இருக்கோ? எனக்கு அதை பற்றிலாம் தெரியாதுங்க, நம்ம தெரியாத பற்றி பேச இல்ல முடியாது. ஏன்னா இவர் இவ்வளவு வெளிப்படையா பேசுறாரு, தினமும் வார வாரம் பிரஸ் மீட் பண்ணி இவ்வளவு குற்றச்சாட்டை அன்புமணி மேல வைக்கிறாரு. அன்புமணி அவங்க ஆதரவாளரோட மட்டும் உள்ளுக்குள்ள பேசிக்கிட்டே இருக்காரு. அன்புமணி நான் விரைவில் உங்களுக்கு நான் சந்திக்கிறேன், செய்தியாளர் சந்திக்கிறேன் மட்டும்தான் அன்னைக்கு அந்த கூட்டத்தின் போது சொன்னாரு. அதுக்கப்புறம் எதுவும் சொன்ன மாதிரி தெரியல. அடுத்து 10 மாவட்டங்கள்ல நான் வந்து பொதுக்கூட்டம் கூட்ட போறேன் அப்படிங்கிற அறிவிப்பெல்லாம் கூட கொடுத்திருக்கிறாரு. இதெல்லாம் தாண்டி வேற ஏதோ பிரச்சனை இருக்காப்போ? இல்ல வேற ஏதோ பிரச்சனை இருக்கா அப்படிங்கிறது தெரியாம என்னால சொல்ல முடியாது. ஆனா கட்சியை சரியாக நிர்வகிக்கலங்கிற ஒரு கோபம் அவர்கிட்ட இருக்கு. இவங்க சொல்றது அதோட சேர்ந்து வேற எதுவும் இருக்கான்னு கேக்குறேன். இருக்கலாம்ங்க, அது எனக்கு தெரியாது. இருக்கலாம், ஆனா அது எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு தான் நான் சொத்து பிரச்சனையா கூட இருக்கலாம். இருக்கலாம், எதுவா வேணாலும் இருக்கலாம். ஆனா அது எனக்கு தெரியாது. இல்ல இப்ப நான் சொல்லக்கூடியதெல்லாம் வெளிப்படையாக நான் பயணம் செய்த பொழுதே இருந்த பிரச்சனை. நான் சொல்றது 7 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே வந்து ஐயா அவர்கள் வந்து கூட்டணி குறித்து எடுக்கிற முடிவுகளோ, கூட்டணிக்காக அவங்க சொல்ற எந்த விஷயத்தையுமே ஃபாலோ பண்ணல அன்புமணி அவர்கள். பெண் முரணாகவே நடந்துகிட்டு இருக்காங்க. இவர் ஒண்ணு சொன்னா அவங்க வேற முடிவு எடுக்கணும். அந்த இந்த சந்தோஷ் சுப்பிரமணிய படத்துல ஜெனிலியா பண்ற மாதிரி 2 ட்ரெஸ் எடுத்து வச்சுட்டு எதப்பா போட்டுக்கணும், அப்ப இதை போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு சீன் வரும்ல, அது மாதிரி இவருடைய செயல்களும் நடவடிக்கைகளும் இருந்துகிட்டு இருந்திருக்கு. அது எனக்கே அதை நாங்கெல்லாம் வெளியில வந்து சொன்னோம்னா வேறு விதமா எடுத்துக்குவாங்க. இன்னைக்குதான் உண்மை தெரியுது. ஆனாலும் உண்மையான பாமக நிர்வாகிகள்னு இருக்காங்க, உண்மையானவர்கள் இருக்காங்க. அவங்களாம் எங்க இருக்காங்க? இருக்காங்களா கட்சியில? ஒன்னும் வெளியே வந்து யாரும் பேச மாட்டேங்கிறாங்களே. ஜி.கே. மணி கிட்டத்தட்ட அவருக்கு மன உளைச்சலாகி அவர் ஹாஸ்பிட்டலுக்கு ஏதோ ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிருக்காருன்னு சொல்லி இன்னைக்கு பிரஸ் மீட்ல சொல்றாரு. ரொம்ப மன உளைச்சலா இருக்குன்னு சொன்னாரு. நீ ஹாஸ்பிட்டல் போயிட்டு வா, போயிட்டு ரெடி ஆயிட்டு வா அப்படின்னு சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறாரு. ஏ.கே. மூர்த்தி அவர்கள்லாம் எந்த விமர்சனமும் கொடுக்கல. ரெண்டு பக்கமும் இல்ல, 2 பக்கமும் இல்லாம அமைதியாக. ஏன்னா அவங்க எல்லாம் தான் உண்மையானவர்கள். இந்த பக்கமும் போக முடியாது, அந்த பக்கமும் போக முடியாது. இப்ப உண்மையா இந்த நிர்வாகிகள் நினைச்சு நாங்க 2 பக்கமும் வரமாட்டோம், 2 பேரும் ஒன்னா இருந்தாதான் நாங்க வருவோம்னு சொன்னா கட்சி நல்லா இருக்கும்ல. ஆனா அதை ஏன் செய்ய மாட்டாங்க, அதை ஏன் இவங்க செய்ய விடாம ஒரு பக்கமா அன்புமணி அவர்கள் இழுக்கிறாரு அப்படின்னு சொன்னா அது முழுவதுமாக திரு ராமதாஸ் அவர்களுக்கு செய்யக்கூடிய துரோகமாகத்தான் பார்க்கப்படும். இதை விட இந்த மாதிரி ஒரு துரோகம் செய்துதான் நம்ம வந்து கட்சியை வந்து நம்ம கண்ட்ரோல்ல கொண்டு வரணும்னு கிடையாது. விட்டு நீக்க மாட்டேங்கிறத இவர் குறிப்பிட்டு இருக்காரு. அவர் விஷயத்த சொன்னாலும் சில நியாயமான கருத்துக்களை வைக்கிறாரு. எனக்கு பிறகு அன்புமணி அவர்கள் தான் கட்சியை நிர்வகிக்க போறாரு அப்படிங்கறதெல்லாம் அவர் சொல்லிக்கிட்டு தான் இருக்காரு. இன்னைக்குதான் வந்து அதையும் கூட மாத்தி இது கட்சி வாரிசுக்கானது அல்ல, வரலாம் நீங்களும் வரலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தை இப்ப முன் வச்சிருக்காரு. இப்ப அவரோட மனநிலை வந்து இப்ப மாறி மாறி வந்து இந்த அளவுக்கு வந்துட்டு அப்ப என்ன நடக்குது, ஏன் இப்படி இந்த நிர்வாகிகளும் வந்து இந்த ஒரே பக்கமா ஒன் சைடா போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே கேள்விக்குறியாதான் இருக்கு. ஆனா அது சரியான போக்கு கிடையாது. உங்களை நம்பி உங்களுக்காக உழைத்த தொண்டர்கள் இருக்காங்கல்ல, அந்த தொண்டர்கள் வந்து யார் பக்கம் இருக்காங்கன்னா திரு ராமதாஸ் ஐயா அவர்கள் பக்கம் தான் இருக்காங்க. அவங்களுக்கு எந்த எதிர்பார்ப்புமே கிடையாது. இடஒதுக்கீட்டுக்காக ஐயா போராடினாரு, எங்க கிராமத்துக்கு வந்தாரு, எங்கள்ல ஒருத்தர எங்க வீட்டு வாசல்ல தண்ணி வாங்கி குடிச்சாங்க, சாப்பிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான வரலாறுகள். நானே பல இடங்களுக்கெல்லாம் போகும்போது எங்க வீட்டுக்கு வந்திருக்காரு, நாங்க என்ன சாப்பாடு போட்டு கொடுத்தாலும் சாப்பிடுவாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு வரலாறு இருக்கு பாருங்க. அதை டேக் பண்ண முடியாது, அதை டெஸ்ட்ராய், அதை அழிக்க முடியாது, அதை எதுவுமே செய்ய முடியாது. நீங்க புது அரசியல் பண்ணலாம், பண்ணுங்க, தாராளமா பண்ணுங்க. ஆனா அந்த அரசியலை பண்றதுக்குன்னு ஒரு சில அடிப்படை தார்மீகமான நல்ல விஷயங்கள் இருக்கணும்ல. அந்த நல்ல விஷயங்களே உங்கள்ட்ட இல்லாம நீங்க எப்படி வந்து நல்ல அரசியலை பண்ணி மக்களுக்கான அரசியலை பண்ணி நீங்க பண்ண முடியும்? இன்னைக்கு நீங்க பேட்டி கொடுத்துருக்கீங்க. இப்போ ஒரு சில பேர் வந்து இந்த பேட்டியை பார்த்துட்டு கமெண்ட்ஸ்லயோ அல்லது உங்களை ஆஸ் யூஷுவல் ஃபோன் கால்லையோ என்ன நீ ராமதாஸ் பக்கம் வந்து ஆதரவு நிலைப்பாடு எடுக்கிற, எங்க பக்கம் வர மாட்டேங்கிற அப்படின்னு கூட திட்டலாம். அவங்களுக்குலாம் நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? அது மட்டும் இல்லாம பாமக முன்னாள் இளைஞரணி தலைவரா இருந்தனால கேட்கிறேன், பாமக நிர்வாகிகளுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? இந்த பாமகவுல உள்ள நிர்வாகிகள் அனைவருக்குமே என்னன்னா, நீங்க இவ்வளவு ஆண்டுகள் உழைச்சிருக்கீங்க, ஆனா இந்த உழைப்பதற்கு உங்களுக்கு வாய்ப்பு யாரால வழங்கப்பட்டது,
யாரால உருவாக்கப்பட்டதோ அவர்களுக்கும் நீங்க நன்றியுணர்வோட இருக்கணுங்கிறது தான் சொல்ல வரேன். இப்ப என்ன திட்டணும், என்ன நீங்க ஏதாவது கேள்வி கேட்கணும் அப்படின்னு சொன்னா, நான் பேசுறது எனக்கு உங்க கட்சிக்குள்ள நான் ஏதோ பொறுப்போ பதவியோ எதுவோ கேட்கறதுக்காக நான் பேசல. எனக்கு இது எந்த விதமான சுயலாபமும் கிடையாது. நான் பயணம் செய்த ஒரு இடம், அந்த இடத்துல ஒரு வயது முதிர்ந்த ஒரு நல்ல தலைவர், அவர் தான் மூத்த அரசியல் தலைவரா நம்ம தமிழ்நாட்டுல இன்னைக்கு இருக்கிறாரு. அவரோட மனம் நோகும்படி இந்த ஒரு சூழ்நிலை நிலவரத என்னை போன்றவரால ஏற்றுக்கொள்ள முடியல. அதை படுத்தியிருக்கேன். உங்களுக்கு பிடிக்கல, உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதது மனசாட்சியை தொட்டு பாமகவுல பயணம் செய்த ஒவ்வொருவருமே நினைச்சு பார்த்தாங்கன்னா என்ன திட்ட மாட்டாங்க. ஏன் நான் பேசுறதுல உள்ள நியாயத்தை தான் அவங்க உணர்வாங்க. இப்ப நான் எதுவுமே அவங்கள ஒண்ணும் குறை சொல்லலையே. அப்பா சொல்றதை கேட்டு நடந்துக்கிறதுல எந்த தவறும் கிடையாதுங்கிறத உணர்ந்து நடந்தா அவரு இன்னுமே மக்கள் மத்தியில நல்ல பேர் தானே வாங்குவாரு. அன்புமணி அவர்களுக்கு நல்ல பேர் தானே கிடைக்கும். அதை ஏன் அவங்க பண்ண மறுக்கிறாங்கன்னா அப்புறம் எப்படி மக்கள் மத்தியில அவங்க என்ன பேர் வாங்க முடியும்? அப்பாவே கஷ்டப்படுத்திட்ட புள்ள நம்மள எப்படி பாத்துக்கும் அப்படின்னு பேச மாட்டாங்களா? அதுதான். அதனால என்ன மேல கோச்சிக்கிறதுக்கு எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இன்னைக்கும் இல்ல, என்னைக்கும் இல்ல. எது நியாயமான பக்கமா இருக்கோ அந்த பக்கம் தான் ராஜேஸ்வரி பிரியா இருப்பேன். எனக்கு அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. நான் யாருக்கும் எதுக்கும் பயப்படவும் மாட்டேன். நீங்க என்ன வேணாலும் கமெண்ட் கொடுத்துக்குங்க. நான் அடுத்து ராமதாஸ் ஐயாவை போய் நேரடியாகவும் பார்ப்பேன். மகளாக பார்ப்பேன். அப்பான்னு கூப்பிட்டுருக்கேன், நான் ஒரு மகளாக பார்ப்பேன். அதுல எனக்கு அரசியல் ஆதாயம் தேவை கிடையாது. அதுல நான் ரொம்பவே உறுதியா இருக்கேன். ஓகே, மிக்க நன்றி. என்ன நடக்குது அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். உங்களோட எழுத்தையும் பாத்துங்க. ரொம்ப நன்றி. ஜூன் 14 திருச்சியில் மதச்சார்பின்மை காப்போம் மக்கள் எழுச்சி பேரணி முனைவர் தொல் திருமாவளவன் அழைக்கிறார். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. Mechanical engineering with specialization in energy engineering, robotics and industrial automation.